ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 11 வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது 12வது வீடியோ. இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கீழ் உள்ள எண்களில் எது முடிவுறா எண் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எண்கள் தான் பின்ன எண்கள். இந்த பின்ன எண்களில் எது முடிவுறா எண் அப்படின்னு கேட்குறாங்க. முடிவுறா எண்ணுக்கான ஒரு சின்ன ரிசல்ட் இருக்குது, அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது ஷார்ட்கட் மாதிரி, ஓகேங்களா. என்ன அப்படின்னா, இது பின்ன எண்களில் கீழே இருக்கு இல்லையா, மேலே இருக்கிற எண்களை நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. கீழே இருக்கிற எண்கள் மட்டும் பகுதியில் இருக்கு இல்லையா, அந்த எண்கள் மட்டும் பாருங்கள். 20, 256, 375, அதுக்கு கீழே 625 இருக்குது. இந்த 4 எண்களையும் கீழே இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அதனுடைய அதை பகா காரணிப்படுத்தணும். பகா காரணிப்படுத்தினீங்கன்னா அதனுடைய காரணிகள் 2 அடுக்கோ இல்லை 5 அடுக்கில் தான் இருக்கணும். வேறு எண்களில் இருந்துச்சுன்னா அது முடிவுறா எண். முடிவுறு எண் 2 அடுக்கு 5 அடுக்காக இருந்ததுன்னா அது முடிவுறு எண். அந்த அடுக்கில் இல்லை அப்படின்னா அது முடிவுறா எண். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், இந்த 20 மட்டும் எடுத்துக்கிறேன். 20 காரணிகளை நம்ம கண்டுபிடிக்கணும். 2ஆல் வகுக்கிறோம். 2 20. பகா காரணி தான் படுத்தணும். பகா எண்களால் வகுத்துட்டு வரணும். இது 2ஆல் வகுக்கலாம். 2 10. திருப்பி இதை எடுத்தோன்னா 5, 1 5 5. எப்போ எடுத்துருக்கு பாருங்கள். இது எப்படி இருக்குது, 2 × 2 × 5. அது 2 அடுக்கு 5 அடுக்காக மட்டும்தான் இருக்கணும். வேறு ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா அதுதான் முடிவுறா எண். ஓகேங்களா. இப்போ இது எப்படி எழுதலாம், 2 அடுக்கு 2 பெருக்கல் 5 அடுக்கு 1 இப்படி எழுதலாம். அப்போ இது முடிவுறு எண். ஓகேங்களா. அப்போ அது ஆன்சர் வராது. அடுத்து 256 எடுங்க. 256 இதை நம்ம வகுத்துட்டே வரணும். 2ஆல் வகுக்கலாம். 1 2 2 2 4, மீதி 1, 8 2 16. திருப்பி 2ஆல் வகுங்க. 6 2 12, 4 2 8. திருப்பி 2ஆல் வகுங்க. 3 2 6, 2 2 4. திருப்பி 2ஆல் வகுங்க. 16 2 32. திருப்பி 2ஆல் வகுங்க. 8 2 16. திருப்பி 2ஆல் வகுங்க. 4 2 8. திருப்பி 2ஆல் வகுங்க. 2 2 4. ஓகேங்களா. இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா எல்லாமே 2ஆக வந்துருச்சு. அப்போ 2 அடுக்கு தான் வரணும். 1 2 3 4 5 6 7 8. இப்போ 2 அடுக்கு 8. இது முடிவுறு எண். ஓகேங்களா. உங்களுக்கு ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா, முடிவுறு எண்ணா 2 அடுக்கு × 5 அடுக்கு இது ரெண்டுமே வரணும். இல்லை 2 அடுக்கு மட்டும் வந்தால் போதும், இல்லை 5 அடுக்கு மட்டுமே வந்தால் போதும். இதை தவிர வேறு 3 7 9 அது மாதிரி எண்கள் எதாவது வந்துச்சுன்னா அதுதான் முடிவுறா எண். ஓகேங்களா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது. அடுத்து 375 இதை விட்டுருங்க. ஆன்சர் இது தான். அடுத்து 625 பாருங்கள். 625 இதை 5ஆல் வகுக்கலாம். ஏன்னா 2ஆல் அடிக்க முடியாது. 5ஆல் வகுக்கிறோம். 1 5 5, மீதி 1, 2 5 10, 5 25. திருப்பி இது 5ஆல் வகுங்க. 2 5 10, 5 25. திருப்பி இது 5ஆல் வகுங்க. 5 25. அப்போ ஃபுல்லாக 5 அடுக்கில் வரப்போகுது. 5 அடுக்கு 4 வரப்போகுது. ஓகேங்களா. அப்போ இதுவும் நம்ம ரிசல்ட்டு படி 5 அடுக்கில் வந்துடுச்சு. 1 2 அடுக்காக இருக்கணும், இல்லை 5 அடுக்காக இருந்ததுன்னா அது முடிவுறு எண். அப்போ ஆன்சர் டியும் வராது. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ பி டி இல்லை. இப்போ சியை பார்க்கலாம். சியில் என்ன இருக்குது, 375. ஓகேங்களா. இப்போ இது எதால் வகுக்கலாம், 2ஆல் வகுக்க முடியாது. ஏன்னா கடைசியில் 2 4 6 8 முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் 0 அப்படின்னு முடிந்தால் மட்டும்தான் அது 2ஆல் வகுப்படும். இப்போ 5ஆல் வகுக்கிறோம். 7 5 35, மீதி 2, 5 25. திருப்பி இது 5ஆல் வகுங்க. 1 5 5, 5 25. இது 5ஆல் வகுங்க. 3 5 15. இது 3ஆல் தான் வகுக்கலாம். பாருங்கள், 5 அடுக்கு வந்துடுச்சு. 5 அடுக்கு 3 பெருக்கல் 3 அடுக்கு வந்திருக்கு. அப்போ 3 அடுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இது கிடையாது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, 5 அடுக்கில் வரணும், இல்லை 2 அடுக்கில் வரணும், இல்லை 5 × 2 அடுக்கில் இருக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 3ன்னு வந்திருக்கு. இப்படி வந்துச்சுன்னா இது தான் முடிவுறா எண். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன வரும், முடிவுறா எண்ணுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சராக வரும். ஓகேங்களா. இப்போ புரிஞ்சுதா? மற்ற எல்லாமே 2 அடுக்கு பகா காரணிகளாக வரும். 2 அடுக்கு 5 அடுக்குன்னு பகா காரணிகள் வரும். 2 5ன்ற பகா காரணிகள் வரும். மற்ற எண்களுக்கு 375க்கு மட்டும் இது 5 மட்டும் வந்திருக்கு. ஏன் இது வராத ஆன்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது. 5 கூட வேறு 3 4ன்னு வேறு எந்த பகா காரணியும் வரக்கூடாது. 2 மட்டும்தான் வரலாம். 5 கூட பெருக்கல்ல. ஓகேங்களா. இதெல்லாம் வரக்கூடாது. இதுக்கு ரூல்ஸ் இருக்குது. முடிவுறு எண்களுக்கான ரூல்ஸ் இது தான். ஓகேங்களா. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. வெரி ஈஸியானது தான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், இது வயது கணக்குகள். அடுத்த கணக்கு, 10 வருடங்களுக்கு முன் அம்மாவின் வயது மகளின் வயது போல் 12 மடங்கு.
மற்றும் 10 வருடங்களுக்கு பிறகு மகளின் வயது போல் தாயின் வயது 2 மடங்காம். 10 வருஷத்துக்கு முன்னாடி மகளின் வயதை போல் 12 மடங்கு அம்மாவுடைய வயதான். 10 வருஷத்துக்கு அப்புறம் மகளின் வயதை போல் தாயின் வயது 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தற்போது தாய் மற்றும் மகளின் வயது என்ன? இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வெரி ஈஸி தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இந்த நான் சொல்லிக் கொடுக்குறது அந்த மெத்தட் மட்டும் பார்த்துக்கோங்க எப்படி போகிறதுன்னு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முன் பின் இதுக்கு இடையில் தான் தற்போதுன்னு வரும். ஓகேங்களா? இது 3 நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல 10 ஆண்டுகளுக்கு முன், பின்னுக்கு நேராக 10 ஆண்டுகளுக்கு பின், தாய் மகள் எழுதிக்கோங்க. கொஸ்டினில் என்ன கேட்டாங்க அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு முன் மகளின் வயதை விட தாயின் வயது 12ன்னு இருக்கும். அப்போ மகளின் வயது நம்ம 1ன்னு எழுதிக்கிறோம். அப்போ தாயின் வயது அதனோட 12 மடங்கு. அப்போ 12ஆல் அது பெருக்குனா 12 வரும். இங்கே 12 போட்டுக்கணும். அடுத்து பின்னில் 10 வருஷத்துக்கு பின்னாடி மகளின் வயதை போல் 2 மடங்கு தாயின் வயதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மகளின் வயது 1, தாயின் வயது 2 மடங்கு இல்லையா? இது இப்படி எழுதிக்கோங்க. அடுத்தது என்ன செய்யணும்னா அதை நீங்கள் அப்படியே எடுத்து கீழே எழுதுங்க. ஓகேங்களா? தற்போதுன்னு கேட்டாங்கன்னா இப்போ தற்போது தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன செய்யணும்னா நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. முன்னையும் பின்னையும் கூட்டிக்கோங்க. முன்னாடி 10 வருஷம், பின்னாடி 10 வருஷம். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் கூட்டினா மொத்தம் 20 வருஷம். ஓகேங்களா? இந்த நம்பரை 12, 1, 2, 1 நீங்கள் நேராக எழுதிக்கோங்க. மேலே இருக்கு இல்லையா, நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, 12, 1, 2, 1 நீங்கள் அப்படியே அதை எழுதிக்கலாம். அடுத்தது என்ன செய்யணும்னா இதை கழிக்கணும். நேராக கழிச்சா ஆன்சர் வந்து ஈக்குவலாக வரணும். ஓகேங்களா? ரேஷியோ வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக வரலைன்னா நான் என்ன மெத்தட்னு அடுத்து சொல்கிறேன். ஈக்குவலாக இருந்ததுன்னா உங்களுக்கு கணக்கு வந்து டைரெக்டாக போட்டலாம். இது ஈக்குவலாக இல்லை, ஈக்குவலாக ஆக்கணும். 1ல் 1 போச்சுன்னா 0, 12ல் 2 போச்சுன்னா 10. இங்கே 10, இங்கே 0ன்னு வந்திருக்கு. அப்போ ஈக்குவலாக இல்லை. ஈக்குவலாக வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை டைரெக்டாக 12லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். 2லேருந்து 1 மைனஸ் பண்ணி இங்கே போட்டுக்கணும். இந்த வர 12லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 11, 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1. இப்போ என்ன செய்யணும்னா இந்த 11, 1 மட்டும் வச்சுக்கிட்டு அதை இதுக்கு நேராக 12 கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதை இங்கேயும் இது இங்கேயும் பெருக்கணும். ஓகேங்களா? இப்போ 1 இங்கே கிடச்சிருக்கு. 2ல் 1 போச்சுன்னா 1 இங்கே எழுதியிருக்கா இல்லையா, அந்த 1ஐயும் இந்த நம்பரையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதை இது கூட பெருக்குங்க. ஓவர் 12 12, ஓவர் 1 1. இந்த மைனஸ் விட்ருங்க, அது கழிச்சதுனால அங்கே மைனஸ் போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்து இந்த 11 இங்கே 2ஆல் பெருக்கணும். 11 2 22, 11 1 11. இப்போ கழித்து பாருங்கள் முன்னாடி மாதிரியே. இப்போ டைரெக்டாக நேராக கழிச்சிட்டு இப்போ 11 1 கிடச்சிருக்கு. இது நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கிட்டு இப்போ நீங்கள் நேராக கழித்து பாருங்கள். 1ல் 11 இல்லை 11ல் 1 எப்படி வேணாலும் கழிக்கலாம். அப்போ அங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு எதுவும் போட தேவையில்லை. எது பெரிய நம்பரோ அதில் சின்ன நம்பர் கழிங்க. 11லேருந்து 1 போச்சுன்னா 10, 22லேருந்து 12 போச்சுன்னா 10. இப்போ 2 ஈக்குவலாக வந்துடுச்சா? இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்களுக்கு மொத்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா முன்னாடி 10, பின்னாடி 10. 10 ஆண்டுகளுக்கு முன், 10 ஆண்டுகளுக்கு பின், மொத்தம் 20 ஆண்டுகள். ஓகேங்களா? அதனால தான் இங்கே 10 10 நம்மளுக்கு கிடைக்கணும். ஆன்சர் 20ன்னு வரும் கூட்டினா. ஓகேங்களா? இப்போ இதை வச்சுக்கிட்டு இப்போ 10 10 வந்துச்சுன்னா 10 மடங்கு இங்கே பங்குன்னு எழுதிட்டா 10 மடங்குனா 20 வருடம். இதை வச்சுக்கணும். 10 மடங்குன்னு வச்சுக்கணும். இங்கே கிடச்சிருக்க ஆன்சரை 10 மடங்குனா 20 வருடம்னு அர்த்தம். அப்போ 1 மடங்குனா எவ்வளோ வரும்? 1 மடங்குனா 2 வருஷம். 10 மடங்குனா இங்கே பங்குன்னு எழுதியிருக்கேன். அந்த இடத்துல பங்குன்னு எழுதக்கூடாது, இந்த இடத்துல மடங்குன்னு எழுதிக்கோங்க. இந்த ஆன்சரை வச்சு தான் நம்ம 10 மடங்குனா இங்கே 20 வருஷம். முன்னாடி 10 வருஷம், பின்னாடி 10 வருஷம். இப்போ மொத்தம் 20 வருஷம். 10 மடங்குனா 20 வருஷம். இப்போ 1 மடங்கு அப்படின்னா என்ன வரும்? 20 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 வருஷம். 1 மடங்குனா 2 வருஷம், 10 மடங்குனா 20 வருஷம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அப்படியே நம்ம மேலே கணக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மடங்குனா 2 வருஷம். இதை வச்சு தான் நம்ம தற்போது போட போகிறோம். இதை பாருங்கள். 1 மடங்கு அப்படின்னா 20 வருஷம். ஒரு மடங்குனா 2 வருடம். இங்கே தான் எழுத போகிறோம். 1 மடங்குனா 2 வருஷம், 12 மடங்குனா 24 வருஷம். 12 2ஆல் பெருக்கணும். இது 1 வருஷம். 1 மடங்கு 1 மடங்குனா 2 வருஷம், 12 மடங்குனா 24 வருஷம். ஓகேங்களா? அப்போ 24 வயசு. 10 வருஷத்துக்கு முன்னாடி 24 வயசு. 10 வயசுக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் வயசு என்னவாக இருக்கும்? இது கூட 10 ஆட் பண்ணிக்கோங்க, இது கூட 10 ஆட் பண்ணிக்கோங்க. 24 10 34, இங்கே 12. அடுத்து 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? இது கூட 10 ஆட் பண்ணால் 44, இது கூட 10 ஆட் பண்ணால்
22. இப்போ தற்போது தான் அவங்க கேட்குறாங்க. நம்மளுக்கு தற்போதுக்கு நேராக என்ன ஆன்சர் வந்திருக்கு? 34 12. ஓகேங்களா? ஆன்சர் என்ன இருக்குது பாருங்கள். தாய் மகளுடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி வயசு இது. ஒரு மடங்கு அப்படின்னா 2 வருஷம். அப்போ இங்கே 12 மடங்கு இருந்துச்சு. அப்போ 24 வருஷம். அதே மாதிரி தான் அதுலேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அது கூட 10 ஆட் பண்ணிக்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ தற்போதுனா 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் இது 10 வருஷத்துக்கு முன்னாடி, இது அடுத்து தற்போது அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கணும். 24 10 34, 2 10 12. அப்போ தற்போதைய வயசு என்ன? தாயோட வயசு மகளோட வயசு என்னென்னா 34 வயசு. தாயோட வயசு 34, மகளோட வயசு 12. ஓகேங்களா? ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? திருப்பி கூட சொல்கிறேன். தாய் மகளுடைய வயசு மடங்கு நீங்கள் எழுதிக்கணும். அதை டைரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும்னா கழிக்கணும். கழிக்கக்குள்ளார உங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கணும். நீங்கள் மேலேருந்து கீழே கழிச்சாலும் சரி, கீழேருந்து மேலே கழிச்சாலும் சரி, மைனஸ் வந்தால் அதை போடக்கூடாது. அப்படியே டைரெக்டாக எது பெரிய நம்பரோ பெரிய நம்பரில் சின்ன நம்பர் கழிங்க. கழிச்சிங்க அப்படின்னா இப்படி கிடைக்கணும் செங்குத்தா. ஓகேங்களா? 12லேருந்து 2 போச்சுன்னா 10, 1லேருந்து 0. இது ரெண்டும் ஈக்குவலாக வரணும். ஈக்குவலாக வரலை அப்படின்னா இப்படி நேராக கழிச்சிக்கணும். 12ல் 1 போச்சுன்னா 11, 2ல் 1 போச்சுன்னா 12ல் 1 போச்சுன்னா 11, 2ல் 1 போச்சுன்னா 1. ஓகேங்களா? இப்போ என்ன செய்யணும்? இதை நீங்கள் குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கணும். 1 12 12, 1 1 1, ரெண்டுத்துலேயும் பெருக்கணும். 1 12 12, 1 1 1. இந்த பக்கம் 2 11 22, 11 11. இப்போ நீங்கள் கழித்து பாருங்கள். இதை பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்கணும். 11லேருந்து 1 போச்சுன்னா 10, 22லேருந்து 12 போச்சுன்னா 10. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு. 10 10ன்னு கிடைக்கணும். ஓகேங்களா? 10 10ன்னு கிடச்சின்னா இங்கே மொத்தம் எத்தனை வருஷம் இருக்குது பார்த்தீங்கன்னா, முன்னாடி பின்னாடி 10 10 20 வருஷம் இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 20 கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். ஈக்குவலாக வரலன்னா இப்படி இப்படி நேராக இப்போ கிடைமட்டமாக இருக்கிறத நீங்கள் கழித்து அப்புறம் குறுக்கு பெருக்கல் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் 10 மடங்கு அப்படி இங்கே இந்த இடத்துல மடங்குன்னு எழுதுங்க. 10 மடங்குனா இந்த கூட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 20 வருஷம். இப்போ 1 மடங்குனா 2 வருஷம். இதை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் போட வேண்டியதான். கணக்கில் ஃபஸ்ட்லேயே கொடுத்தா இல்லையா, 1 மடங்குனா 2 வருஷம், 12 மடங்குனா 2 வருஷம், 1 மடங்குனா 2 வருஷம். அப்போ 12 மடங்குனா 12 2 24 வருடம். இங்கேயும் 2 வருஷம் கிடச்சிரும். இப்போ தற்போதுனா இதுலேருந்து 10வது மாதம் 10வது வருஷம் பார்த்தீங்கன்னா 24 10 34 தற்போது. 2 10 2 10 12. அப்போ இதுதான் தற்போதைய வயசு. மகளுடைய வயசு, தாயினுடைய வயது. தாயின் வயது 34, மகளின் வயது 12. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.